This video is the answer content the SBO digital marketing. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரோ வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மாதம் வந்து 21,000 சேலரி. அது நான் எப்போ நான் சொல்கிறேன், எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜாப்புக்கு உங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்மளது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, மறுபடியும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ புதிய நான் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ளிப்கார்ட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளிப்கார்ட்டு ஷாப்பிங் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் ஷாப்பிங் டைப் பண்ணோன்னா கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா இப்படி தான் காமிக்கும். வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஃப்ளிப்கார்ட்னு இருக்குது, அது ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணாலும் லோட் ஆகும். லோட் ஆனோன்னா மேலே ஒரு இது மாதிரி ரோகோ மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை டச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து நம்ம லாக் அவுட் பண்ணுற மாதிரி காமிக்கும். மை அக்கௌண்ட்டு தான் உங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இது லாக் அவுட் பண்ணிக்கோங்க. எப்பயும் லாக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்தீங்கன்னா கீழே வந்து லாக் அவுட்னு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. லாக் அவுட்டு டிவைஸ் பண்ணிடுங்க. லாக் அவுட் ஃப்ரம் த ஆல் டிவைஸ்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணாலும் லோட் ஆகும். இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓப்பன் ஆனோன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். மறுபடியும் வந்து நம்பர் கேட்கும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறுபடியும் அந்த நம்பர் போடுங்க, ஓகேவா? உங்கள் நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பர் கரெக்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? கீழே வந்து நம்பர் போட்டோன்னா கீழே அந்த இடத்துல பாருங்கள் யூஸிங் த இமெயில் ஐடின்னு இருக்கும். இமெயில் ஐடி வந்து டச் பண்ணிக்கோங்க. அந்த டச் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி என்னதோ அந்த இமெயில் ஐடி 1க்கு 2 தடவை கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் ஓடிபி ஏதோ ஒன்று ரிசீவ் ஆகுறதா இருந்தால் அதில் ரிசீவ் ஆகும். நீங்கள் ஆர்டர் போட்டிங்கனாலும் உங்கள் மெயிலுக்கு எங்கே இருக்குது ட்ராக் பண்ணுற கோடு எங்கே இருக்குது எல்லாமே அதுலேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மெயில் ஐடி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நான் மறுபடியும் அந்த யூஸிங் ஃபோன் நம்பர்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை டச் பண்ணி ஓடிபி போட்டோன்னு தான் இந்த மெயில் ஐடி எடுத்துக்கும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மறுபடியும் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் போட்டோன்னே கீழே வந்து இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபி வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த டைம் ஓடிட்டு இருக்கும், அந்த டைமுக்குள்ளேயே வந்துடும். அது இப்படி வரலைன்னா உங்களுக்கு நெட்டு வந்து பேலன்ஸு அது மாதிரி இல்லைன்னு அர்த்தம். எனக்கு வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் ஓடிபி வந்து கரெக்டாக போட்டுருங்க. கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. கரெக்டாக 6 டிஜிட் இருக்கும், 6 டிஜிட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு கீழே இது கொடுத்துருங்க, வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். வெரிஃபை ஆயிரும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறது வந்து மேலே வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து மொபைல் வந்து விவோ 5G வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பொருள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த பொருள் மேலே டச் பண்ணிங்கன்னா அந்த பொருள் வந்துடும். அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணோன்னா அதை வந்து இது பண்ணிக்கோங்க, ஓகே? செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணால் இது மாதிரி ஓப்பன் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆனோன்னா இப்படி தான் வரும். நீங்கள் எந்த பொருளை இது பண்ணாலும் இது மாதிரி தான் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி வியூ காமிக்கும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கீழே வந்து நீங்கள் எப்படி எல்லாமே ரேட்டிங் யார் என்ன இது பண்ணியிருக்காங்க எல்லாமே இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து அட்ரஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அட்ரஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னது ஆல்ரெடி நான் இது பண்ணியிருக்கனால சேஞ்ச் அட்ரஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து கீழே வந்து அந்த பை நவ்னு இருக்கும். கீழே வந்து அந்த பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதில் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது, சொல்கிறேன். இப்படி தான் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைக் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி தான் காமிக்கும், ஓகேவா? கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து கொஞ்சம் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லோட் ஆனோன்னா இது மாதிரி எதில் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜிபேவா இல்லை இஎம்ஐயா இல்லை பேங்க்கு நெட்ஒர்க் பேங்க்கா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா, எதில் வேணால் இருக்குது. எல்லாமே எதில் வேணாலும் பண்ணிக்கிற மாதிரி வரும். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்கள் எங்கே இருக்குது எல்லாமே
இதில் காமிக்கும் ஃப்ரெண்ட். அதே மாதிரி மெயில் ஐடி முதல்ல நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு இது வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் அது ஃபுல்லாகவே பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே வந்து நெட்வொர்க் பேங்க்னால் பேங்க் வந்து பேங்க் அதை சூஸ் பண்ணிக்கணும். அந்த பே பண்ணுற மாதிரி இருந்தால் பேங்க் சூஸ் பண்ணி என்ன இதில் இருக்கோ அந்த இதுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆனோன்னா உங்களுக்கு மெயிலில் ஓடிபி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.